ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இலை கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் தேங்காய் உடச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொழுக்கட்டை மாவு பெய்யறதுக்கு நான் வெந்நீர் வச்சு எடுத்துருக்கேன். ஒரு கப்பு பச்சரிசி மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா நெய் கொஞ்சம் ஊற்றி பிசைஞ்சிக்கிங்க, வாசமாக இருக்கும். இப்போ நம்ம பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு வானல் அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி லேசாக கொதி வந்ததும் நம்ம தேவைக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு வாசனைக்கு 4 ஏலக்காய் நசுக்கி போட்டுக்குங்க. வெல்லம் நல்லா கொதித்து வந்ததும் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா சுண்டி வந்ததும் பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. நான் வாழை இலையில தான் நான் எப்பயுமே கொழுக்கட்டை சுடுவேன். இலை கொழுக்கட்டை எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்லேயே வாழை இருக்குது. நான் அதுதான் நான் எப்பயுமே இலை கொழுக்கட்டை செய்வேன். இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி பிசைஞ்சு வச்ச பச்சரிசி மாவு அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக பிடிச்சி இந்த மாதிரி பதத்துக்கு தட்டிக்கலாம். இப்போ பூர்ணம் வச்சு இந்த மாதிரி மடித்து இட்லி பானையில் வச்சுக்கிங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் இந்த மாதிரி இலையில தட்டி இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பூரணம் வச்சு இது மாதிரி வச்சுக்குவோம். வச்சு அடுப்பில் தூக்கி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்தால் சூப்பரான கொழுக்கட்டை, இலை கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் எனக்கு தேவை. வாசுகி குக்கிங் என்னோடய சேனல் பேர். என் சேனலுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.